இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே 7 நாட்களும் நாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஆண்டவருடைய அன்பை பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். அவருடைய வேத வசனங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த வாரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காக இந்த வாரம் முழுவதும் நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, எவைகளினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும். எவைகளினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய அலங்காரங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? அது பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, அலங்காரம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெளியிலே போக மாட்டோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிற நாம் எப்படியெல்லாம் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையிலே இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது நாளிலே, இந்த நாளில் நாம் எப்படி அலங்கரிக்க வேண்டுமாம்? தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிக்க வேண்டுமாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றது. தகுதியான வஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக வஸ்திரங்கள் உண்டு, பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக வஸ்திரங்கள் உண்டு. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆண்களுடைய ட்ரெஸ் எது, பெண்களுடைய ட்ரெஸ் எது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த மேலை நாட்டு கலாச்சாரங்கள் நம்மை என்றைக்கு நம்மை தொற்றிக்கொள்ள தொடங்கியதோ அன்றிலிருந்து நாம் வஸ்திரத்தை குறித்ததான ஒரு பொறுப்பற்றவர்களாய் நாம் மாறிப்போனோம்ல. மேலை நாட்டு நாகரிகத்தை பார்த்து 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 நாமும் கூட நம்ம வெளியில் போகும்போது பார்த்தோன்னா அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ட்ரெஸ் இருக்குது இல்லையா? அப்போ அதில் கூட நம்ம அதை வேதாகம் சொல்லுது, தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்களின் ஆடைகளைத்தான் தற்போது பெண்கள் அணிவதை நம்ம பார்க்குறோம்ல. ஆண்கள் ட்ரெஸ் எதெல்லாமோ அதெல்லாம் தான் என்ன செய்கிறாங்க, பெண்கள் அணிகிறாங்க. ஆனால் அது இப்போதைய ட்ரெண்ட், அது இப்போதைய ஃபேஷன். ஒருவேளை வாலிப பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பாவாடை தாவணியெல்லாம் போட்டால் அதெல்லாம் பழைய காலத்து பட்டிக்காடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைங்க டிஷர்ட்டு, பேண்ட்டு, ஜீன்ஸு இந்த மாதிரி போட்டால் தான் இந்த காலத்து ட்ரெண்ட் படி இருக்கிறோம், ஃபேஷன் படி நம்ம வாழ்கிறோன்னு மற்றவங்க என்ன செய்யணும், நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு என்ன செய்யட்டோம், வந்துட்டோம்ல. ஆனால் நம்ம ஆண்களின் ஆடைகளை பெண்கள் அணிகிறோமே, பெண்களின் ஆடைகளை ஆண்கள் அணிகிறார்களா? யோசிச்சு பாருங்கள், இல்லை. இப்போ ஆண்கள் ஒரு நாள் நம்மளுடைய பெண்களுடைய ஆடைகளை அணியாமல் இருக்கும்போது நாம் ஏன் அந்த ஆண்களுடைய ஆடைகளை அணிகிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க தோன்றுகிறது. அதுதான் வேதம் சொல்லுறது, தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை நீங்கள் அலங்கரிங்கள் என்று சொல்லி. ஒரு தேவனுடைய பிள்ளையை அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையை வைத்து, அணிந்திருக்கிற விதத்தை கொண்டு இது ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நாம் வெளியரங்கமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்களை நாம் எளிதாக நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பாருங்க, எனக்கு அன்பான சகோதரிகளே, நாம் அணியும் ஆடை, அணியும் விதம் மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே மற்றவர்கள் இடரும்படியாக நமது ஆடைகளை அணிதல் நிச்சயமான அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இராது. ஒரு நாள் நான் யூடியூப்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டரோட மெசேஜ், ஒரு 5 மினிட்ஸ் மெசேஜ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த சிஸ்டர் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டிலேருந்து அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போகக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போது அவங்க வெளியில் கிளம்பும்போது எல்லாம் பரப்பிட்டு வெளியே கிளம்புறதுக்கு ஒரு 2 மினிட்ஸுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே நான் நடந்து தான் நான் என்னுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறேன், என்னுடைய ஆடையோ என்னுடைய முக பாவனை எதுவுமே மற்றவர்களை ஈர்க்காத அளவிற்கு, மற்றவர்கள் என்னை திரும்பி பார்க்கிற அளவிற்கு, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து பேசுகிற அளவிற்கு என்னுடைய ஆடை, என்னுடைய சரீரத்தில் அடைந்திருக்கிற ஆடைகளோ அல்லது எந்த காரியமோ மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போவாங்களாம். பாருங்க, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப என் மனசை தொட்டுச்சு. நம்ம ஒரு நாள் நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல, ஆண்டவரே நான் வெளியில் போகிறப்பா, நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க, இந்த பிரயாணத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அதுக்கு அவங்க அந்த வார்த்தை அந்த சிஸ்டர் சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்து. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்து.
இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது பலவிதமான பாவங்கள், பலவிதமான இச்சைகள் நம்மை தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிசாசானவன் எல்லா காரியங்களையும் தூண்டி விடுகிறவனாக இருக்கிறான். அப்போ நம்முடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரித்திருக்க வேண்டும். அப்போதான் பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான்ல. அப்போ நம்ம தகுதியான வஸ்திரத்தால் நம்ம அலங்கரித்திருக்கும் போது மற்றவர்கள் நம்மை குறித்து குறை கூற மாட்டாங்கல்ல. மற்றவர்கள் நம்மை குறித்து கிண்டல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவிற்கு நாம் தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, அது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு அலங்காரம். அநேக அலங்காரங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற அலங்காரம் தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்பது. எனக்கு அன்பான வாலிப சகோதரிகளே, தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அலங்கரிப்பு வேண்டியதுதான், அலங்காரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தகுதியான வஸ்திரம் நான் உடுத்தி இருக்கிறேனா? இந்த காலத்தில் வரக்கூடிய வஸ்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சில வஸ்திரங்கள் எல்லாம் கண் கொண்டே பார்க்க முடியாத அளவிற்கு இருக்குது இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி மார்தட்டி பேசுகிற நாம், நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, தகுதியான வஸ்திரத்தினால் உன்னை அலங்கரித்தால்தான் அவர் மணவாளனாக மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது நான் உன்னை எனக்கு மணவாட்டியாக நான் சேர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் தகுதியான வஸ்திரத்தினால் நான் என்னை அலங்கரித்திருக்கிறேனா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னா நம்முடைய அலங்காரங்கள்ல எப்படியெல்லாமோ இருக்கிறது இல்லையா? சில அலங்காரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவை அலங்கோலமாக காட்சி வைக்கிறது. ஆனா அது மனிதனுக்கு தெரிவதில்லை. ஆண்டவருடைய மனுஷருடைய பார்வையில நான் நல்லா இருக்கணும், ரொம்ப கிராண்டா தெரியணும் நான் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாமோ மேக்கப் பண்றோம்ல. ஆனா நான் உடுத்தி இருக்கிற வஸ்திரம் ஆண்டவருக்கு பிரியமா, என் தேவனுக்கு இந்த வஸ்திரம் பிரியமானதாக நான் உடுத்தி இருக்கிறேனா? நான் அணிகின்ற விதம் மற்றவர்களுக்கு இடறுதலாய் காணப்படுமானால் நம்ம ஆண்டவற்றை கேட்கணும், ஆண்டவரே, என்னுடைய வஸ்திரம் அல்லது என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பாவனை எதுவுமே மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற விதமாய் இராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டை விட்டு நாம் கடந்து ஒரு ஸ்டெப் வெளியில வச்சாலும் கூட இந்த உலகமானது நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. இவள் தேவனுடைய பிள்ளை, ஆலயத்துக்கு செல்கிறவன், இவளுடைய ஆடை எப்படி இருக்கிறது, அவனுடைய ஆடை எப்படி இருக்குது, அவனுடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது, அவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி உலகம் நம்மை நோட் பண்ணி கொண்டே இருக்கிறது இல்லையா? நாம் தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரித்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் ஆண்டவர் மணவாளனாகிய இயேசுவுக்கு நாம் ஒரு நல்ல மணவாட்டியாக அவர் நம்மை தெரிந்து கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாக நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக, முதலாம் நாளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் கூட ஆண்டவரை, இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் எவற்றால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம் ஐயா. இந்த முதல் நாளிலே என்னுடைய வஸ்திரத்தை குறித்து நீங்க எங்களோடு கூட பேசுறீங்கப்பா. தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை அலங்கரியுங்கள் என்று சொன்னீங்களப்பா. எங்களுடைய வஸ்திரம் தகுதியான வஸ்திரமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் இதுவரைக்கும் அதை அறியாதவர்களாக, உணராதவர்களாக நாங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இனிமேல் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்கள், உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட சாமி, நீங்க உம்முடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய நல்ல மனவாட்டியா ஏற்றுக்கொள்வதற்கு அப்பா, நாங்கள் தகுதியான வஸ்திரத்தினால் எங்களை அலங்கரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தினால் கரைப்படுகிற வஸ்திரங்களை உதறி தள்ளிவிட்டு அப்பா, நாங்கள் நீர் விரும்புகிற வஸ்திரத்தை எங்களுடைய வாழ்க்கையில அணிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். அப்படியே எங்களுக்கு நீ கிருபை தர போறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.